ஒரு வருஷம் இருக்கு. எப்படியெல்லாம் அரசியல்ல மாற்றங்கள் வரப்போகுது, யார் யார் கூட கூட்டணி வரப்போறாங்க என்பதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து ஆளுநர் சட்டசபைக்கு வர்றது, கோச்சிட்டு வெளியே போறது, இது நம்ம அப்புறம் இவங்க தேநீர் விருது கூப்பிட்டா இவங்க போய் உட்கார்றது. 234 தொகுதியில எங்க கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை உறுதி நான் சொல்றேன். எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று மக்கள் கிட்ட மிகப்பெரிய கோபம் திமுக அரசு மேல இருக்கு. இப்ப சைலண்டா இருக்கிற மக்கள் நிச்சயமாக தொடர்ந்து ஆளுநர் எதுங்க இப்ப வரைக்கும் அப்படி கிடையாது. நாங்க யாருடன் கூட்டணி இருக்கிறோன்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணமோ அப்படி ஒரு ஐடியாவோ கிடையாதுங்க. அதனால இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. எப்படியெல்லாம் அரசியல்ல மாற்றங்கள் வரப்போகுது, யார் யார் கூட கூட்டணி வரப்போறாங்க என்பதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆளுநர் 12 மசோதாவை நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்லி உச்சநீதிமன்றம் அவரை கேள்வி எழுப்பியிருக்கு. ஆளுநரோட செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது சரியா தவறா? இது தொடர்ந்து ஆளுநர் சட்டசபைக்கு வர்றது, கோச்சிட்டு வெளியே போறது, இது நம்ம அப்புறம் இவங்க தேநீர் விருது கூப்பிட்டா இவங்க போய் உட்கார்றது, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவங்க குடும்ப விழாவுக்கு அழைத்து அவங்களை முன்னிலைப்படுத்துவது, இதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோங்க. நான் தான் ஒரே வார்த்தையில சொல்றேங்க, எல்லாத்துக்குமே பின்னாடி இங்க அரசியல் தாங்க இருக்கு. ஆளுநர் தன்னுடைய உரிமையே பேசுறாரு, ஆளும் கட்சி தங்க உரிமையை பேசுறாங்க. இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்றத நம்ம பார்த்தோம். தமிழ் தாய் வாழ்த்து முதலையும் பாடணும் கடைசியிலையும், இது தேசிய கீதம் முதலையும் பாடணும் கடைசியும் பாடணும்னு சொன்னாரு. இதுதான் அங்க பிரச்சனை, வேற ஒன்னும் கிடையாது. இதை கொஞ்சம் புரிதலோட ஆளுங்கட்சியும் ஏத்துக்கிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சா தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கு தான் நல்லது. இவங்க 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடும் மக்களும் தான் இது பாதிச்சிட்டு இருக்காங்க. இது மாறணும். 2026 திமுக தான் மீண்டும் 200 தொகுதிக்கு மேல கைப்பற்றி ஆட்சியை நிலைநாட்ட போகின்ற அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய அரசியல் பார்வையில 2026 எப்படி நிலை இருக்கு? உங்களுடைய கூட்டணி நான் இதுக்கு பதில் பல முறை சொல்லிட்டேன். 234 தொகுதியில எங்க கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை உறுதி நான் சொல்றேன். 200 இல்ல 234 தொகுதியில் எங்க கூட்டணி ஜெயிக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற, நீங்க தமிழ்நாடு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும், கனிம வளம், டாஸ்மாக், கஞ்சா, கற்பழிப்பு, எல்லா பக்கம் லஞ்சம், ஊழல், சாலைகள் இல்ல, வேலை வாய்ப்பு இல்லை, எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று மக்கள் கிட்ட மிகப்பெரிய கோபம் திமுக அரசு மேல இருக்கு. இப்ப சைலண்டா இருக்கிற மக்கள் நிச்சயமாக 26 ஓட்டு போடும்போது மாற்றத்தை உருவாக்குவார்கள். அதனால நான் சொல்றேன், எங்க கூட்டணி 234 ஜெயிக்கும் என்பதை நான் சொல்றேன். ஏன்னா ஒரு வருஷம் இருக்குல்ல தேர்தலுக்கு, உடனே நீட்டை கையில் எடுப்பாங்க, மதத்தை கையில் எடுப்பாங்க, எல்லாத்தையும் கையில் எடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீட்டை ஒழிக்கவே முடியாது என்பது இந்தியா முழுக்க விதிக்கப்பட்ட ஒரு சட்டம். அதை அரசியலாக்கணுன்றதுக்காகவே ஆட்சிக்கு வந்தவொடனே நாங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் சொன்னது திமுக தான். மக்களோ மாணவர்களோ டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ கேட்கல. அதை வச்சு அரசியல் ஆதாயம் ஓட்டு கிடைக்கும்னு சொன்னது திமுக. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அதை சரி முடிக்க முடியல. அப்போ இது நீங்க நிச்சயமாக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுகவையும் உதயாநிதி, கனிமொழி, ஸ்டாலின் தான் நீங்க கேட்கணும். இது தவறான ஒரு செய்தி, வன்மையாக கண்டிக்கக்கூடியது. மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பேரண்ட்ஸையும் குழப்பாதீங்க. நீட்டு வராதுன்றது முடிவாயிருச்சு, எதுக்கு மறுபடியும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது புரியல. அதனால நிச்சயம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். மிகப்பெரிய எழுச்சியோட இருக்கிற பாக்குறீங்களா எப்படி இருக்கு எழுச்சின்னு? நீங்களே கண் கூட பாக்குறீங்க. இது என்ன நாங்க போட்டோ காமிக்க முடியும்? நீங்களே லைவா பாக்குறீங்க. மதுரைக்கு தான் வந்திருக்கேன். இது என்ன முதல் வாட்டி வரேன்னா, எத்தனையோ வாட்டி வரேன். இது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கேன். எப்படி இருக்கு எழுச்சி பாருங்க. அதெல்லாம் நல்லா இருக்குங்க. பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக மிக சிறப்பாக இருக்கிறது. வருகின்ற 12ஆம் தேதி கட்சியினுடைய 25ஆம் ஆண்டு கொடிநாள் விழா. தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக கொடி பறக்க விடப்பட்டு, கேப்டன் சொன்னது மாதிரி இயன்றதை செய்வோம் இல்லாததற்கு என்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி, இனிப்புகளை வழங்கி மிக சிறப்பாக
தேமுதிக நாங்க கொண்டாட இருக்கிறோம். பொதுக்கூட்டங்களும் நடத்த இருக்கிறோம். அடுத்தடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்ன்றது உங்களுக்கு நாங்க